ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் early மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போடுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா
12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தலையானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தலையானால் அதாவது 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் சம சப்தமத்தில் இருக்கார். ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு 7 நாள் 5-6 நாளில் பார்த்தலையானால் 22/12/2025 அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசி சப்தமத்திலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். கூடவே வந்து புதனும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 8ஆம் இடம் வந்து வலுப்பட்டு போகிறது. 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், 4 கிரகங்களும், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் அங்கே 8ஆம் இடத்துல இருக்குது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கு. அதாவது 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கு. அதனால அபரிமிதமான பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பாடல் கலை, அந்த மாதிரியான கலை விஷயங்களில், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இப்போ இதில் வந்து அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய, வெளிநாட்டில் வந்து கால் ஷீட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்படுறது. பரிவர்த்தனை யோகத்தில் புதனே ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். சனியை
வந்து குரு பகவான் பார்க்குறார். இந்த மாதம் 21/12/2025 பார்த்தோம்னா குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருந்தாலும் சனியின் மேலே பார்வை இருக்கிறதுனால தொழிலில் இவ்வளோ நாளாக வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போ தொழிலில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி இவர் 8ஆம் அதிபதியான குரு 12ஆம் அதிபதியான செவ்வாயை பார்க்குறார். இது வந்து ஒரு பெரிய விசேஷம். வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் நடக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது. இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை, குரு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை சனி பகவான் மேலே விழுறது. அவரே 9ஆம் அதிபதி. அதனால் மேல் படிப்பு படிக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். 9-10 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். அதாவது 9-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் தர்ம கர்ம அதிபதினு சொல்லக்கூடிய யோகம். அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்லலாம் வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு பணவரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்துல போய் வந்து 3-4 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேனா 4 கிரகங்கள் இருக்குது. புதன் மட்டும்தான் வந்து 8ஆம் இடத்தை விட்டு மாறுறார், 9ஆம் இடத்துக்கு மாறுறார். அதாவது இந்த மாத கடைசி 11/1/2026 அன்றைக்கி மாறுறார். அது வரலும் பார்த்தாலேனால் இந்த மாதம் வந்து 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு ஏற்றம். பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் வேறு இருக்கார். அதனால் வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக இருக்கும். கடன் சுமைகள் எல்லாமே கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த ரிஷபராசிக்காரர்கள், அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க, அது தவிர வந்து இந்த பால் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஜாக்பாட் அடிக்கும், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெள்ளை நிற ஆடைகள் பின்னுபவர்கள், அதாவது ஜவுளி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு மார்கழி மாதம் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பேச்சின் வழியாக எல்லா விதமான விஷயங்களையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படும், ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர வந்து தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வந்து கடன் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வந்து இந்த மாதத்தில் கடன் வழியாக சில விஷயங்களை புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 19/12/2025 21/12/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பயணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி வந்து தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பிரச்சனைகளை முடிந்த அளவு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் பார்த்தாலேனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஒரு தூரம். அதில் ஸ்ரீரங்கம் வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்பவுமே ராப்பத்து பகல் 10 உற்சவங்கள்லாம் இருக்கும். ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய ரங்கநாதர்
இருக்கக்கூடிய சன்னதிக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த இது ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் தானம் கொடுங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.